நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கில் ஓப்பனிங் செஸ் டூரோட ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஒயிட் யார் விளையாடிருக்கானா, மேக்னஸ் கால்சன் விளையாடிருக்காரு. பிளாக் வந்து நெப்போ விளையாடிருக்காரு. வாங்க பார்க்கலாம். d4, knight f6, c4, g6, knight c3, d5, c into d5, knight into d5, bishop d2, bishop g7, e4, knight into c3, bishop into c3, double o, queen d2, knight c6. இப்போது அந்த d4 pawn மேலே ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். நைட்டு ப்ளஸ் இந்த பிஷப், பிளாக் பிஷப், குயின் 3 மெம்பர்ஸ் அந்த d4 பானை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒயிட் வந்து 2 மெம்பர்ஸ் அந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு மேக்னஸ் கால்சன். நைட் f3, பிஷப் g4. இந்த டெஸ்ட்ராயிங் த டிஃபெண்டர் உங்களுக்கே தெரியும். யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சிட்டா அந்த பீஸுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த நைட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதான் அவங்களோட ஐடியா. ஸோ அதை அடிக்கிறதுக்காக மூவ் பண்ணியிருக்காங்க. நவ் d5, பிஷப் இன்ட்டு f3, பிஷப் இன்ட்டு g7. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்களோட ரூக் அட்டாக் ஆக போகுது தெரியுதுங்களா. ஸோ கிங் இன்ட்டு g7, பான் இன்ட்டு நைட் e5, ட்ரிபிளோ. இது வந்து சூப்பரான மூவ்னு நான் சொல்லுவேன். லாஸ்ட் டைம் வந்து மேக்னஸ் கால்சன் வந்து யாரோட விளையாடினாரா, 2014 விஸ்வநாத ஆனந்தோட விளையாடினேன். இந்த கேம் பொசிஷன் வந்திருக்கு. இது இப்போது மேபி அவங்க நைட் இன்ட்டு f3 அப்படின்னு கட் பண்ணால், நான் வந்து இன்டர்மீடியேட்டுக்காக சொல்லிகிட்ருக்கேன். அட்வான்ஸ் லெவல் இல்லை எக்ஸ்பர்ட் லெவல் பிளேயர்ஸாக இருந்தால் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பாருங்கள், நைட் இன்ட்டு f3 அப்படின்னா குயின் c3 டபுள் அட்டாக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ குயின் வந்து கிங்கை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அட் த சேம் டைம் இந்த நைட் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அவங்க கிங்கை மூவ் பண்ணாங்க, இல்லை நைட்டை வச்சு பிளாக் பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்க நைட்டு லாஸ் ஆக வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், இப்போ கிங்கை மூவ் பண்ணாமல் நைட் வந்து e5 வச்சாலும் அந்த நைட்டுக்கு சப்போர்ட் இல்லை. எனிவே அதை அடிச்சிருவோம், தெரியுதுங்களா. ஸோ நைட் இன்ட்டு f3 அவங்க கட் பண்ண மாட்டாங்க. எனிவே வெயிட் அ செகண்ட், டபுளோ, c6, பிஷப் h3. இப்போது அவங்களால கட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். கிங் g7, குயின் c3, குயின் வந்து b8 விளையாடி இருக்காரு பிளாக்கு. இப்போது ஆக்சுவலாக வந்து இதுக்கு f6 விளையாடி இருக்கலாம். ஏன் அப்படின்னா f6 விளையாடி தான் மேபி நைட்டு ட்ராப் ஆகாமல் இருந்திருக்கும். பட் இப்போ அவர் வந்து குயின் b8 விளையாடுறதால என்ன ஆக போகுதுன்னா, இன் ஃப்யூச்சரில் அந்த நைட்டு ட்ராப் ஆக போகுது. பாருங்கள், d6. இது வந்து எக்ஸலண்ட்டான மூவ். ஏன் அப்படின்னா, இப்போது அந்த பானை அவங்க மேபி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வைங்களேன். ஆக்சுவலாக நெப்போ அதை கட் பண்ணிட்டாரு. இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த நைட்டுக்கு தான் சப்போர்ட் இருக்கேன், என்ன ப்ராப்ளம்னு நினைப்பீங்க. நவ் f4. அந்த நைட்டுக்கு எங்கேயும் எஸ்கேப் பண்ண ஸ்கொயர்ஸ் இல்லை. பாருங்கள், c4 ப்ளஸ் d3, h3, g4, d7. இந்த எல்லா ஸ்கொயருமே ஒயிட் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டை மூவ் பண்ணால் அவங்க கட் பண்ணிவிடுவாங்க. எனிவே இப்போ வந்து நைட்டு ட்ராப் ஆகிடுச்சு. ரூக் e8. மேபி பான் இன்ட்டு நைட்டை கட் பண்ணால் உடனே ரூக் இன்ட்டு அடிக்கலாம் அப்படின்னு பிளானு. வேறு வழி இல்லை. இப்போ ரூக்கு he1 கொண்டு வந்தார். ஓகே, ஆக்டிவேட் பண்ணுறாரு அவரோட ரூக். ஏன்னா நைட் எங்கேயும் எஸ்கேப் பண்ண போகிறது கிடையாது பிளாக்கு. ஸோ அதனால் வந்து மேக்னஸ் கால்சன் வந்து ரூக் e1 பீஸை டெவலப் பண்ணுறாப்புல. a5, கிங் b1. மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து b5 அப்படின்னு அட்டாக் பண்ண வரலாம், கிங் சைடு ஓப்பன் ஆகலாம். அதனால் வந்து கிங்கை வந்து மூவ் பண்ணி சேஃபாக வச்சுக்கிறாரு. a4. இப்போ பான் இன்ட்டு நைட்டு, ரூக் இன்ட்டு e5, தென் f4, ரூக் c5 கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. குயின் f6, a3, கிங் சைடு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பிளாக். எனிவே அந்த பானை அடிக்க போகிறதில்ல. b3 விளையாட்டார் மேக்னஸ். இப்போ ரூக் h5. இப்போது மேபி பிளாக் வந்து தெரியாமல் தப்பாக விளையாட்டாங்க. ரூக் இன்ட்டு d6. அதாவது இப்போது ரூக் இன்ட்டு அந்த பிஷப்பை கட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். அதை அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து நான் வந்து மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவேன், அது பிளண்டர்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அடுத்து வந்து ரூக் e1 இருக்க ரூக்கு d1 வைக்க போகிறோம். அடுத்த த்ரெட் என்னென்னா ரூக் வந்து d8. அவங்க என்ன வேணால் விளையாட்டோம். அடுத்து ரூக்கு d8 வந்துகிட்ருக்கு, தெரியுதுங்களா. மேபி அவங்க e5 ஏதாவது வேணால் விளையாட்டோம். குயின் b8 கூட விளையாட்டோம். எப்படி விளையாடினாலும் அடுத்து ரூக் d8 வரதான் போகுது. ஸோ குயினை எங்கேயும் எடுத்துகிட்டும் போக முடியல போவோம், ஏன்னா மேட் ஆகிடும். அடித்தாங்க அப்படின்னா பாருங்கள், ரூக் இன்ட்டு வேறு வழியே கிடையாது, அவங்களுக்கு அடித்து தான் ஆகணும். ஸோ இல்லாத குயின். ஸோ அந்த பிஷப்பை அடிக்க முடியாது பிளாக்கால். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குயின் e8 அப்படின்னு விளையாடுறாரு. இப்போது பிஷப் e6. இந்த மூவ் வந்து ரொம்ப சூப்பரான மூவ்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து மேட்டை வந்து தடுக்கவே முடியாது பிளாக்கு. இப்போ f7 பான் மேலே ப்ரெஷர் வரப்போகுது.
ஸோ வேறு வழி இல்லை. நெப்போ வந்து என்ன இந்த பானை அடித்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அடிச்சிட்டாரு. நவ் ரூக் D1. இப்போது ரூக் D1 வச்சதால் என்ன ஆக போகுதுன்னா வேறு வழியே கிடையாது. ரூக் D8 வரப்போகுது. ரூக் இன்ட்டு அடித்தாலும் தென் ரூக் இன்ட்டு D8 இல்லை ஆஸ் அ குயின். ஸோ எனிவே வந்து 26 மூவ்லேயே வந்து நெப்போ வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. வேர்ல்டு சாம்பியன் தான். மேக்னஸ் கால்சன் வந்து ஒரு பேய் மாதிரி ஆடி இருக்கார் இந்த கேமை. நெப்போவும் ஒரு சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் தான். பட் இருந்தாலும் வந்து அவர் கரெக்டாக ரெடி பண்ணிட்டு வரலன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங்கை. இனிமேல் இந்த கேம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.